சேலம் கோட்டை ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கு. ஏறக்குறைய வருஷத்துக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரிங்கிற அளவில் செலக்ட் ஆயிருக்கு. இந்த வருஷம் பார்த்தோன்னா 30 லட்ச ரூபா வேறு அளவில் இந்த நாடு முதல்வர் திட்டத்தின் கீழே நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சேர்த்து பெற்றிருக்காங்க. இந்த தகவலை எல்லாம் நாம் உரிய வகையில் மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது உரிய மாணவர்களை கொண்டு சென்று தேர்வுகிறதா? இப்போ நம்ம பள்ளி தலைமை ஆசிரியரோ இல்லாத உயர்கல்விக்கான வழிகாட்டி ஆசிரியரோ அனைத்து மாணவர்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எஸ்எம்சி தலைவர்கள், பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், என்எஸ்எஸ் வாலண்டியர், இவங்கெல்லாம் எந்த பசங்க டார்கெட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்ல இந்த வருஷம் +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்கள நேரடியாக உயர்கல்வி சேர்க்கைக்கும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நோட்டத்தில் குரூப் 1 ஐஏஎஸ் பிரிலிமினரி பாஸ் பண்ணுற மாணவர்களுக்கு மாதத்துக்கு 7,500 ரூபாய் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மாதத்துக்கு 7,500 ரூபாய் கலெக்ஷன். அதுக்கு என்ன இருக்குன்னா அவங்களே பயிற்சி ஆல்ரெடி பயிற்சி இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு பிரிலிமினரி பாஸ் பண்ணதால மாதம் அவங்களுக்கு அவங்க மெயின் எழுதி முடிக்கிறதுக்கு 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கான வழிமுறைகளை அவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கான வாய்ப்புகளாக ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நம்ம டார்கெட் ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வருஷம் +2 முடிக்கிறவங்கள ஏற்ற மாதம் அவங்க பாஸ் ஆக தவறிட்ட மாணவர்கள், ஸ்ரீரான மாணவர்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம். இப்போ இந்த பாஸ் பண்ண மாணவர்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், அவர்களுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு மாணவரையும் 3 உயர் கல்வி நிறுவனங்களையாச்சும் அப்ளை பண்ண வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் 3. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களாக இருந்துச்சுன்னா இப்போ ஸ்டேட்டில் ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்காங்க. ஆனால் மெரிட் லிஸ்ட் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் தான் மெரிட் லிஸ்ட் போடுவோம். அவங்க தான் போய் அவங்க பங்கேற்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு இது மாதிரியான இதை கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் எய்டட் காலேஜஸ் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் நிகரான எய்டட் காலேஜஸுக்கு அங்கேயும் அவங்களுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கூடி அவங்களாக அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்ததா 3வது இதுதான் அவங்க மாணவர்கள் இன்னமும் குறைவான மதிப்பெண்களோடு இருக்கிற மாணவர்களை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் பாலிடெக்னிக் சேர்த்துருக்கு. இப்போ இது ஆர்ட்ஸ் சைடில் இருக்கிற மாணவர்கள். இப்போ நம்ம பயாலஜி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் பெரும்பாலும் உயர்கல்வி தகுதிக்கான தொழிற்கல்விக்கு நம்ம ஊக்கம் இப்போ இருக்கிற சூழலில் வெறும் டிகிரியை விட ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதா. இப்போ அந்த மாதிரியான தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு அவன் முதல் பட்டதாரி மாணவனா என்ன கம்யூனல் கேட்டகரியில் இருக்கான். இப்போ கம்யூனல் கேட்டகரியில் SC ST பிரிவினருக்கு கம்ப்ளீட் ஃபீஸ் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை மாணவர்களுக்கு சொல்லுது. ஏன்னா படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அவனுக்கு நிதி அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது ஒரு தடையாக எந்த காலத்திலும் அமைந்துவிடக்கூடாது. இப்போ இதை நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த ஸ்காலர்ஷிப் மற்ற OBC மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ இந்த நாடு முதல்வர் திட்டம் இதில் பற்றி அவங்க சேர்ந்த மாணவர்கள் இந்த உயர்கல்வியில் சேர்வார்களே ஆனால் அவர்களுக்கான ஃபீஸையும் என்ன செய்யுதுன்னா கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக பண்ணி இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்ற மாணவர்களை அதை சேர்த்துக்கிறோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் முடிந்த பின்னாடி 2 மாதத்துக்கு பின்னாடியும் சேராத மாணவர்கள் இருந்தாங்கன்னா அப்போ தான் அந்த பசங்களை நம்ம எங்கே சேர்த்துலாம்னு ஐடியா பண்ண கொடுக்கலாம். நம்ம பாலிடெக்னிக் 3வது வாய்ப்பாக தான் பாலிடெக்னிக் நம்ம இதுக்குள்ள துணைத் தேர்வுகள்லாம் முடிஞ்சிடும். ஜூன் கடைசி வாக்கில் பள்ளியில் வெயிலான பசங்களுக்கு துணைத் தேர்வு முடிஞ்சிடும். துணைத் தேர்வு ரிசல்ட் அந்த மாணவர்களையும் இந்த மாதிரி அனுப்பிட்டு இதுக்கு பின்னாடியும் மாணவர்கள் இருப்பார். அவரை பாலிடெக்னிக்கும் கடைசி வாய்ப்பாக ஐடி நம்ம உள்ள இப்போ இந்த ஷெட்யூலில் தான் இது நம்ம கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் என்ன நடக்குது, மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் +2 ரிசல்ட் வந்து, செகண்ட் வீக்கில் நாளைக்கு 10th ரிசல்ட் வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்த பின்னாடி நம்ம தலைமை ஆசிரியர், SMC தலைவர், NSS வாலண்டியர், TMC
வாலண்டியர் டீச்சர் இவங்கெல்லாம் அவங்களோட பொறுப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எந்த மாணவர்களும் உயர்கல்வி சேர்க்கையிலிருந்து விடுபடக்கூடாது. இதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இந்த மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் மூலமாக நாம் வந்து காலேஜஸ்லாம் போயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஜனவரி வாக்கில் தான் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் அந்த நடைமுறையை மாற்றிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கடந்த ஜூலை மாதமே மாணவர்கள் எல்லாம் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு அழைத்து சென்று அவர்களை கேம்பஸில் பார்த்து அதற்கு தெரிவு பெறுவதற்கான வாய்ப்புகளை இருந்திருக்காங்க. அது இல்லாமல் போனவங்க ஒரு பள்ளிக்கு 30 மாணவர்கள் மட்டும்தான் அவங்கள அனுப்பியிருந்தாங்க. அதுலேயும் அவங்கள வந்து யாரை கூட்டிகிட்டு போனதையும் ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து அவங்களே அனுப்பிட்டாங்க. இவங்களை தான் கூட்டிகிட்டு போக சொல்லி இந்த வருஷம் ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் கொண்டு அந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய கற்பித்தல் முறைகளையும் பார்ப்பதற்கு அளவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜூன் ஜூலையில் அனைத்து ப்ளஸ் டூ மாணவர்களையும் இந்த மாதிரியான வளங்களுக்கு நேரடியாக அழைத்து சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக அரசு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மாணவர்கள் சொல்லணும். நம்ம மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே நல்லா மார்க் வாங்கியிருப்பான். ஆனால் மார்க் வாங்கின பையன் நாம வந்து இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு சொன்னால் அந்த பையன் என்ன சொல்லுவோம், அவனுடைய ஃப்ரெண்டை எங்கே படிக்கிறோம் அது பெரும்பாலும் கிடக்கும். இப்போ நாங்கள் படிக்கிறப்போ எனக்கு என்ன படிக்கிறதுன்னா என்னோட கன்சர்வேட்டிவ் காலேஜ் தான் நேராக கூட்டி போயிட்டாங்க. ஆனால் நான் சேலத்தில் படிக்கலாம்னு இருக்கணும். என்னோட நண்பர்களுக்கு நான் கன்சர்வேட்டிவ் காலேஜ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலீங்க. காலையில் பஸ் ஏறி கூட்டி போய் நான் செஞ்சு போயிட்டா கடைசி அவனுக்கு யாரும் வந்து கடைசி என்ன மட்டும் தான் விட்டுவிட்டாங்க. இப்போ மாணவர்கள் வந்து அவங்க நாம சொல்கிறத விட பேரண்ட்ஸ் சொல்கிறத விட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத அவங்க பேருக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறது தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு பேருக்கு ஸ்டூடெண்ட் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்க போகுது அங்கே அங்கே என்ன நேற்று ஒரு செந்தனை ரவின்னு சொல்லி ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் சொல்கிறாரு, இந்தி தமிழ்நாட்டு மாணவர்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா பேஸும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டாங்க. ஆனால் இது மிக தவறான முன்னுதாரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐஐடியில் தவிர வேறு எங்கேயுமே ஏஐ அண்ட் டேட்டா பேஸ் நடத்துறதுக்கான லேப் ஃபெசிலிட்டி கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடத்துக்கான டேட்டா இருக்கிற ஒரு லேப் இருக்கிற இடம் வந்து ஐஐடிஸில் மட்டும்தான் இருக்கான், மும்பையில் இருக்கணும், வேறு எங்கேயுமே இல்லை. ஆனால் இவங்க தனியார் கல்லூரிகள் எல்லாமே ஒரு எண்ணி படித்த ஒரு ப்ரொஃபஸர் அஜன் ப்ரொஃபஸர் வரைக்கும் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு படிச்சுன்னா உங்களுக்கு கூகுளில் எக்கச்சக்கமான சொல்கிறது பேக்கேஜ் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து இதையெல்லாம் நம்ம மாறணும்னு சொல்லணும். ஒரு 3ஆம் தர 4ஆம் கிரேடு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இந்த மாதிரினா பெரிய கோர்ஸ் சேர்த்து விடும்போது நாம் படிக்கிற காலகட்டத்தில் வந்து ஊருக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பாங்க. நான் ஜாவா கற்றுக்கிறேன், சீக்ரெஸ் கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் எக்ஸல் தவிர ஆமாம் அங்கே போனால் எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸ் தவிர எதுவுமே தர மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான இதை நம்ம மிக கவனமாக மாற்றணும். பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லாருமே நம்ம உயர்தரமான ஃபோன் வச்சுருக்காங்க. அங்கே பார்க்குறப்ப இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் செயல்படுது. ஏன்னு கேட்டால் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸும் ஏஐ தான் செயல்படுது. ஆனால் இதுக்கான அதிகப்பான வேலைவாய்ப்பு இருக்குது தெரிஞ்ச ஒன்று அவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கல்லூரியில் அவங்க கொண்டு போயிடுது. ஆனால் இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த தகவலும் தெரியும். இதை நாம் மிக வலியுறுத்தி அந்த மாணவர்களையும் பேரண்ட்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் பையனை சேர்த்து உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னா நீங்கள் இங்கே தான் படிக்க வச்சா நல்லா இருக்கும்ங்கிறத சொல்லணும். அதுக்கு மேலே அவங்க சேர்த்தாம சொன்னால் அவங்களுடைய நம்ம இதையும் நம்ம மிக முக்கியமாக சொல்லணும். அடுத்த மாணவருடைய மதிப்பெண்களை நம்ம மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். மிக குறைவான மதிப்பெண் எடுத்துட்டு அந்த பையன் வந்து நான் இங்கே தான் சேரணும்னு சொல்லி ஏற்றுக்கிறேன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்தாரு போனோம். அது வந்து நாங்கள் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் கதறி அலுவலர் செக்ரட்டரி அவர்கிட்ட மினிஸ்டர் தெளிவுபடுத்தார். ஒரு பொண்ணு வாங்கின மார்க்குக்கு இங்கே தான் சீட்டு கிடைக்கும், நான் வேணா காசு கொடுத்து வேறு கடையில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்க இந்த கடையில் தான் என் பொண்ணு படிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான இந்த மாதிரி பசங்க இருப்பாங்கன்னா அவங்க மதிப்பெண் என்ன வாங்கணுங்கிறது தெரியாமல் இங்கே தான் படிக்கணுங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய மதிப்பெண் வாங்கினதுக்கு இதுதான் இந்த இடத்துல தான் சொல்லணும். உன்னோட தேர்ச்சி போய் உங்களுடைய திறமையெல்லாம் அங்கே தான் நீங்கள் நிரூபிக்கணும். ரெண்டாவது அதுக்கு முக்கிய மாணவர்கள் ப்ளஸ் 2 மார்க் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸில் மாணவர்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அதுக்கு பின்னாடி பண்ணிடலாம். நான் உங்களுக்கு நேற்று சொல்கிறேன், நேற்று செஞ்சேன். நம்ம
நம்ம நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ்ல பெரும்பாலானவர்கள் இப்போ தான் ஐஐடியில் படிச்சவங்க இருக்காங்க, பெரும்பாலானவர்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க இருக்காங்க. டெல்லியில் சார் உங்களை என்ன தெரியும், செயின்ட் சேவியர் காலேஜ் சொல்லி ஒரு காலேஜ். அந்த காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு மத்திய அமைச்சர்கள் ரெக்கமெண்ட் பண்ணோட எடுத்துக்கலாம். செயின்ட் சேவியர் காலேஜ் அது நம்பர் 1 காலேஜ் இந்தியாவில் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற நம்பர் 1 காலேஜ் செயின்ட் சேவியர் காலேஜ். அடுத்தது ஹிந்து காலேஜ்னு சொல்லி டெல்லியில். இந்த 2 காலேஜ்லேயும் எக்கனாமிக்ஸ் படிக்கிற நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிற பையனையோ காலேஜில் எக்கனாமிக்ஸ் படிக்கிற பசங்களையும் நம்ம பார்த்தாவே எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு சொல்லி நம்ம உங்களை சூழ்நிலைட்டு வர சூழல் நான் படிக்கிறப்ப தான் நினச்சிங்க எக்கனாமிக்ஸ் படித்தா ஏதோ எதுக்குமே கடைசி கட்ட மார்க் வாங்கணும்னு இருக்கோம். அந்த காலேஜஸில் வந்து எக்கனாமிக்ஸ் கடைசி வந்து மத்திய அமைச்சர் இன்னுமே நாங்க ஃபேஸ் பண்றோம். நீங்க எல்லாம் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க பரவாயில்ல, ஆனா உங்க ஆர்ட்ஸ் இருக்கும்போது சயின்ஸ் பசங்களும் ஒரு மாதிரி போவோம், ஆர்ட்ஸ் பசங்களுமே எங்ககிட்ட அந்த புறக்கணிப்புங்கிறது இயல்பா இருந்துச்சு. ஆனா பின்னாடி நாம வந்து பார்க்கறது இந்த தேசத்தை வழி நடத்துபவர்கள் எல்லாமே ஆர்ட்ஸ் படிச்சவங்களா இருக்கு. அது எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களா லைஃப் படிக்கிறது யாருன்னா ஆர்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆமா, அது ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப இது இருக்கு. ரெண்டாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டுடைய அட்மிஷன் வந்து மிக 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 இந்த 2 வருஷமாக தான் அந்த எக்ஸாமில் என்ட்ரன்ஸ் எழுதுறதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் அட்மிஷன் ஆகிட்டானாலே அங்கே அவனுக்கு ஃபீஸ் முழுசும் ஃப்ரீயாக இருக்குது. நம்மள பாண்டிச்சேரி இருக்காங்க. ஏன்னா அங்கே அண்டர் கிராஜுவேட் யூனிடி கோர்சஸ் வந்து ஜெனரல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. நம்ம ஸ்டேட்டோட யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் பிடி கோர்சஸ் இருக்கும், சில இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. அப்படி ஜெனரல் யூனிவர்சிட்டியில் மோஸ்ட்லி எல்லாமே யூனிடி கோர்சஸ் முதல்கொண்டு இருக்குது. எல்லாமே என்ட்ரன்ஸ் இருக்கணும். என்ட்ரன்ஸ் வந்து பல கட்டங்களில் இருக்குது. ஒவ்வொரு நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம நடத்துகிறப்ப அது என்ட்ரன்ஸ் படிக்குமா 4-5 முறைக்கு பின்னாடி ஏதாவது இந்தியாவில் இருக்கிற 80க்கும் மேற்பட்ட சதவீதம் ஏதாவது ஒரு விஷயத்தில் சீட் எடுக்கும். சீட் எடுத்து அவங்க வெளியில் போய் படிக்க தயாராகும். ரொம்ப வாழ்க்கை முறை அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள தெரியும் ஜேஎன் யூனிவர்சிட்டியில் யாருப்படி 20,000 மேற்பட்ட மார்க் படிக்கிறாங்க தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் படிச்சுட்டு நிறைய ஜேஎன்யூவில் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க. ஜேஎன்யூ வந்து இந்தியாவில் ஆர்ட்ஸ் நடத்துறதுக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஹைதராபாத்தில் யூனிவர்சிட்டி, உஸ்மானியா யூனிவர்சிட்டி, இது மாதிரியான பெயர்பெற்ற பல்கலைக்கழகம் படிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும். இன்னொன்று மிக முக்கியமாக நான் செக் பண்ணுறது, இந்தியாவில் +2க்கு முன்னாடி 80க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறோம். +2 முடித்த மாணவர்களுக்கு இயற்கை கல்வியில் 80க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வு இருக்குது. அதில் 5 நுழைவுத் தேர்வு மட்டுமே +2 மார்க்கை ஒரு பகுதியாக எடுத்துக்கிறாங்க. 75 நுழைவுத் தேர்வுகளுக்கு +2 மார்க்கை ஒரு பொருட்டாகவே வச்சுக்கிறதில்ல. எழுதியும் மார்க் இருக்கும், 60% எழுதியும் மார்க் இருக்கும். அதுக்கு மேலே எந்த இது இருக்கிறதில்ல. இப்போ வந்து மாணவர்கள் மதிப்பெண் குறைவு அப்படிங்கிறது அவங்க பக்கத்தில் எதிர்பார்க்குற கல்லூரிக்கு சீட்டு விட கிடைக்காம இருக்கலாம். தவிர படிக்கலாம்னு முடிவெடுக்கிற மாணவர்கள் வெளியில் போய் படிப்பதற்கு இது எந்த தடையாகவும் அவருடைய +2 மார்க்கை அந்த தகவல் படிக்கிறது நம்ம வீட்டில் போகணும், இவருக்காக படிக்கணும், இல்லை கோவிலில் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மாற்றிக்கணும். எப்படி நாம தான் நம்ம இல்லையா சொந்த ஊரில் தான் வேலை செய்யணும், இவரோட மெட்டாலிட்டி மாற்றி வச்சு விட்டாங்க. பக்கத்துல இருந்த வேலை தான் வீட்டு போயிடணும் சொல்லி அந்த மெட்டாலிட்டி மாணவர்கள் எடுத்து அந்த மூளையில் இருக்கிற அந்த இதை நம்ம படிச்சு எடுத்துட்டோமா படிக்க எங்கே போகணும். வெளிநாட்டு வாய்ப்புகளில் கனடா நேற்று இந்த மாதத்தில் அவங்களுடைய பாலிசி மாற்றிருக்காங்க. வாரத்துக்கு 24 மணி நேரம் வெளியில் வேலை செஞ்சு படிக்காமல் அவங்க பாலிசி மாற்றி எடுத்துருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு வாரத்துக்கு 24 மணி நேரம் செய்யணும். அப்புறம் ஏதாவது ஒரு நாளைக்கு டைமாக படிச்சுட்டு அந்த ஃபீஸை கட்டிக்கிறதுக்கான ஏன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிறதுல இப்போ ரஷ்யாவுக்கு அடுத்தது மிகவும் உகந்ததாக கருதப்படுறது கனடா. நிறைய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இதையெல்லாம் மாணவர்கள் சேர்ப்பதற்கு எல்லா மாணவர்கள் நம்மளுடைய டார்கெட் மாணவர்கள் யார் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்ம பெருமுறை பாயசம் 160 மாணவர்களுக்கு பஸ் எடுக்கிறாங்க. 160 மாணவர்கள் டார்கெட்டை நம்ம பார்க்கணும், நம்ம பகிர்ந்துக்கணும். இந்த ஒவ்வொரு ஆசிரியரோ இல்லை என்எஸ்எஸ் மாணவரோ ஒரு நாளைக்கு 20 மாணவர் எடுக்கணும். 20 மாணவர்களில் என்ன மதிப்பெண் ரேஷியோ எடுத்துருக்காங்க பார்க்க போகிறோம். இந்த மதிப்பெண்ணுக்கு இவன் அவனுடைய ஆம்பிஷன் என்னவா இருக்கு, நாம அவனுக்கு கைட் பண்ணுறது
நம்ம கைட் பண்ணும்போது நம்ம வந்து வழிகாட்டி ஆசிரியராக இருக்கிறோம். அப்போ நான் மாணவர்களுக்கு உகந்த அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உகந்த ஒரு கோர்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ இது சார்ந்த தகவல்கள் தான் மேலும் அதிகமான தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப்பில் போடலாங்க. அதில் ஒன்றும் பெரிய தகவல்கள்லாம் நமக்கு இல்லை. அது ரெண்டாவதாக மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறைய இருக்குது. ரொம்ப வசதி குறைவான மாணவர்கள் இருக்காங்க. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்கு சிவில் சாலையில். அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல வேலைவாய்ப்பு சொல்கிறாங்க. அங்கேயே லெதர் டெக்னாலஜி இப்போ இந்தியாவில் வந்து மிக அதிகமான வேலைவாய்ப்பு இருக்கக்கூடியது இந்த காலனி தொழில். இந்த லெதர் டெக்னாலஜி. அடுத்த சேலத்தில் வந்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இதெல்லாம் மாணவர்கள் படிக்கிறப்ப அவர்கள் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக. ஏதோ ஒரு கோர்ஸை படிக்கிறோம், கோர்ஸை முடிச்சுட்டு 3 வருஷம் முடிச்சுட்டு வந்த பின்னாடி எனக்கு வேலை இல்லைன்னு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அதிகம் உள்ள கோர்ஸை தேடி படிக்கும். அதுதான் முக்கியமானது. இந்தியன் இப்போ சேலத்தில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் படித்த மாணவர்கள் வேலை இல்லைங்கிற நிலைமை ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சது. அதே மாதிரி இப்போ நம்ம கோயம்புத்தூரில் வல்லபாய் பட்டேல் ஆமாம், அதில் வந்து பிஎஸ்சி லெவலில் டிகிரி கோர்ஸஸே கொடுத்துருக்காங்க. ஃபேஷன் டெக்னாலஜி சார்ந்தது, டெக்ஸ்டைல் சார்ந்தது. இப்போ ஏன்னா வந்து நம்ம ஏரியாவில் டெக்ஸ்டைல் தொழில் நல்லா இருக்கிறதுனால இது சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். படிக்கிற அனைத்து மாணவர்களும் வந்து அரசு துறையை நோக்கி தான் நகரணுங்கிற அவசியம் ஒன்று இல்லை. அரசு துறை ஒரு வாய்ப்பு அவ்வளோதான். ஏன்னா வேற ஒன்றும் அதுக்கு மேலே இதில் சொல்றதுக்குடைய அளவுக்கு எந்த தகவல்களும் இல்லை. இப்போ நம்ம எங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுது. இதில் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், சம்பளம் அடுத்த மாதம் ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு போகிறோம், நேரம் வீட்டுக்கு போயிடும். இதை மாணவர்களுக்கு புரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ நம்ம டீச்சர்ஸ், நம்ம குழந்தைப்பட டீச்சர்ஸுடைய பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. நம்ம உங்கள் காலேஜில் சிஎஸ் படிச்சிருக்கா. சிஎஸ் படிச்சுட்டு கொரோனா காலத்தில் வெறும் 25,000 ரூபாய்க்கு சேர்ந்துருக்கா. போன 2 மாதம் 3 மாதம் முன்னாடி 65,000 ரூபா ஒரு சாலை. இப்போ ஏப்ரல் மாதம் அவங்க வந்து கனடா போயிட்டாங்க. 3,35,000 கனடா ஜப்பான் போயிட்டா 3,35,000 ரூபா ஒரு சாலை. 1.5 வருஷம் மட்டும் தான் அங்கே இருக்குமா. இது ரிட்டர்ன் அடிச்சுக்கோங்க. ரிட்டர்ன் வேணும்னா ஒரு இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்துடைய ஹெட் ஆஃபீஸாக அனுப்பிடுவோம். என்னென்னு நம்ம படிக்கிறது தான் முக்கியம். நம்ம தேர்வு நம்ம எந்த போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரொம்ப முக்கியமானது. அதுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியான கோர்ஸ் தேர்வு படிச்சோமா நம்ம வேலை வாய்ப்பு வேலை இல்லைன்னு சொல்லி நினைச்சுட்டேன். அவன் 3,30,000 ரிட்டைர்மெண்ட்டை கூட நாங்கள் வாங்க கண்டிப்பாக. எந்த காலத்துக்கு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு சாலை வருஷத்துக்கு 35 லட்சம் 40 லட்ச ரூபா வருது. அவன் ஒரு 5 வருஷம் படிச்சா 1 கோடி வாங்கிடுவோம். நம்ம ரிட்டைர்மெண்ட் மட்டும் சிபிஎஸ் மட்டும் 1 கோடி வரணும் தெரியும். இப்போ அரசு வேலைக்கான மோகத்தை வந்து தகர்த்து இருக்கு. அரசு வேலைங்கிற மோகத்தை தகர்த்து அவங்களுக்கான வாய்ப்புல சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிச்சது அது நினைக்கிறேன். போன வருஷம் வேலை சேர்ந்த ஐடியில் சேர்ந்த பையனோட சாலை முடிவு கடை 3.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது. நிறைய இது சார்ந்து மாணவர்கள் ஊக்கப்படுத்திட்டு அவர்கள் 100% பள்ளியில் இந்த வருஷனுடைய 2023, 24 +2 முடித்த மாணவர்களில் நம்ம பள்ளியில் சேர்த்து உயர்கல்வி மாணவருடைய சதவீதம் 61 இருக்குது. 60-61 இருக்குது. இந்த வருஷம் அதை 65-ஆவோ 70-ஆவோ மாற்றமா இன்னும் 5 அல்லது 6 வருஷங்கள நம் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் இந்த வருஷமே நம்ம 2024 தூரம் முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம சொல்றது கேட்கணும் எல்லாத்துக்கும் பெற்றோர்களும் தயாராக இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு எய்ம் இருக்கான். நான் ஒரு ஸ்கூல் நான் பார்க்கக்கூடிய ஸ்கூலில் பையன் பேசுறதுதான் 10th முடிச்சுட்டே வீட்டுக்கு எப்படா போனேன். நான் வீட்டுக்கு அவ்வளோ வாங்கலாம் நினச்சிட்டு வண்டி வச்சுருக்கோம் சார். சரி வண்டி சின்ன வண்டி எல்லாம் வச்சுருக்கும் போது வெளியே வந்து அப்பாச்சி இருக்குது. இந்த வருஷம் ஜாமி நான் உன்னோட வரலாற்று கேட்டேன். என்னடா வச்சுருக்கேன்னா தென்னை ஏற்பாடு சார். 10th படிக்கிறப்ப தென்னை ஏற்பாடு ஒரு நாளைக்கு எத்தனை மரம் இருக்கும்? 100 மரம் இருக்குது சார். 100 மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 30 ரூபா கூலி. ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கலாம் போன வருஷத்தில். அவனை வந்து நம்ம என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் அவனை நம்ம பள்ளி பக்கம் பயன்படுத்தி ஸ்கூல் ஒரு முடிவுமாக இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தெரிஞ்சு பார்ப்பான். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த வேலை அவனுக்கு ரொம்ப கடினமானதாக தெரியும் போது சார் அன்னைக்கு சொன்னார் நாம் அதை தவிர்த்து கவர்மெண்ட் பண்ணணும். அதனால் கண்டினியூவாக அவன் என்னைக்கு சேர்றாளோ அது வரைக்கும் நம்ம பேசிட்டு
பேசுறதுக்கு நான் சொல்றேன். சாதாரண இந்த பக்கம் அந்த காஞ்சி கோயில் வெள்ளாம்பட்டி பக்கம் இருக்கிற பசங்க வந்து தென்னமலை போகிறாங்க, நிறைய போகிறாங்க. நான் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு என்னோட ஜாதகம் 3000 சொன்னது. இது எல்லாம் நாம பசங்க சொல்லுவோம். அவனுக்கு இன்னைக்கு 3000 ரூபாய்ங்கிறது வந்து அவனுக்கு பெரிய காசாக இருக்கு. பிற்காலத்தில் எவ்வளோ நாளைக்கு அந்த வேலை செய்ய முடியும்? அதை நம்ம சொல்லி அவனுக்கு புரியுதுமா? எதிர்காலம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு 5 அல்லது 6 நிமிஷம் நடக்கும். அதை வந்து நடத்த முடியாது. வருங்காலத்தில் கிடைக்குமான வாய்ப்பு நன்றி.